வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். ரயில்வேவோட என்டிபிசி 12th லெவல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இதுல 7th ஆகஸ்ட் செகண்ட் ஷிஃப்ட்ல ஜிஎஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்கலாம். எதுக்காகனா அப்கமிங் டேஸ்ல வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு, இல்ல சில பேருக்கு வந்து எக்ஸாம் டேட்டே வந்து தெரியாம இருக்கலாம். ஆனா ரிவிஷன் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு குழப்பம் இருக்கலாம். இந்த இதுல எப்படி கேட்டுக்கான்னு சொல்லிட்டு அந்த டாபிக்கை தெரிஞ்சுக்கிற போது அதுல நம்ம கொஞ்சம் ரிவிஷன் பண்ண வச்சுக்கலாம், எக்ஸாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் கரண்ட் அஃபேர் ஓரியன்டா எப்படி கேட்கறான்னு இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப முதல் கேள்வி பாருங்களேன். தேர்டு பேட்டில் ஆஃப் பானிபெட்டை வந்து கேட்டிருக்கேங்க. அதுல அகமது ஷா அப்தலியும் இன்னொருத்தவங்களுக்கு யாரிடையே சண்டை நடக்கும்னு கேக்குறாங்க. நம்ம ஹிஸ்டரி லேர்ன் பண்ணும்போது லேர்ன் பண்ணிருப்போம். மொத்தம் பேட்டில் ஆஃப் பானிபெட் வந்து மொத்தம் 3 நடக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டில் என்ன நடக்கும்? பாபர் தான் வந்து வின் பண்ணிருப்பாரு. அதாவது முகல் எம்பையர் உள்ள வர்றதுக்கு முக்கியமான ரீசன் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். பாபர் வெர்சஸ் இப்ராஹிம் லோதி ரிலேட்டடா என்னன்னா சண்டை நடக்கும், பாபர் வின் பண்ணிருப்பாரு. செகண்ட் பேட்டில் யாருன்னா அக்பர், அதுவுமே முகல் எம்பையர். தேர்டு பேட்டில் என்னன்னா மராத்தா சம்பந்தப்பட்டது. இந்த மூணாவது பேட்டில மராத்தா தோத்துருவாங்க. தோத்தனால என்னன்னா இந்த கம்ப்ளீட் வந்துன்னா டிக்ளைன் ஆஃப் மராத்தாஸ் இருக்கும். இது எதுக்காகனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேட்டில் வந்து இந்த பேட்டில் ஆஃப் பானிபட் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம லேர்ன் பண்ணிருப்போம், ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்களேன், ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மென்ஷன் இன் விச் ஷெட்யூல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதாவது மொத்தம் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல 12 ஷெட்யூல் இருக்கும். அந்த 12 ஷெட்யூல்ல ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் டைப் எதுல மென்ஷன் பண்ணிருக்கான்னு கேக்குறாங்க. அதாவது 5th ஷெட்யூல் என்ன சொல்லுவாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஷெட்யூல் ஏரியா அண்ட் வந்து ஷெட்யூல் டைப் சொல்லுவாங்க. 6வது ஷெட்யூல் என்ன சொல்லுவாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதுல என்ன வரும்? அசாம், மேகாலயா, திரிபுரா, அதே மாதிரி வந்து மிசோரம் வரும், மணிப்பூர் வராது. அதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன சொல்லணும், ஏடிஎம் நோ மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா அந்த மணினா மணிப்பூர் வரக்கூடாது, ஏடிஎம்னா அசாம், திரிபுரா, மேகாலயா இந்த 3 வரணும். அதோட சேர்த்து மிசோரம் வரும். இது வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். சரி, அடுத்து பாருங்களேன். அடுத்த கேள்வி வந்து ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளே பண்ணும். பட் அதுல என்னன்னா ஃபெஸ்டிவல்ல அதர் நாட்டோட ஃபெஸ்டிவல் கேட்டிருக்காங்க. எப்போதும் அதர் ஸ்டேட்டோட கேட்பாங்க, அதர் நாட்டோட கேட்டிருக்காங்க. ஸோ ஜாகர் ஃபெஸ்டிவல் எங்க செலிப்ரேட் பண்றான்னு கேட்டிருக்காங்க. கூடான ஆன்சர். அடுத்து பாருங்களேன், பிக் டிஸ்டர்பன்ஸ் ஆர் கிரேட் டிஸ்டர்பன்ஸ் எந்த ரெபலியனை சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. 1857. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஒரு மார்க் அப்படியே எனக்கு கொடுத்துங்கன்னு சொல்ற மாதிரி கேள்வி. பாம்பன் ரயில்வே பிரிட்ஜ் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம், ஆன்சர் தமிழ்நாடு வரும். அடுத்து டிஆர்டிஓட இண்டிஜினியஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர்ல வந்து பிளே பண்ணுச்சான். அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னன்னா பக்காவான ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டின். ஏன்னா இங்க பாருங்களேன், ஆகாஷ்தீர் அப்படின்னு இருக்கா. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்றாங்க. இது எதுக்காகனா இப்ப சோல்ஜர் வந்து ஏதாவது ஒரு மிஷனுக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா கம்யூனிகேஷன்ஸ் வந்து பண்ற மாதிரியும், அதர் கண்ட்ரியோட வந்து ஏதாவது அவங்க அட்டாக் பண்றாங்கன்னா அதை முதல்ல ஃபர்ஸ்ட் வந்துன்னா டிடெக்ட் பண்றதுக்கான ஒரு இதுதான் வந்து ஏர் டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து இந்த ஆகாஷ்தீர். இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா இங்க பாருங்களேன், கரண்ட் அஃபேர் அப்பேர் ஆயிருக்கு 2025 மே மாசம். இப்ப எக்ஸாம் ஆகஸ்ட்ல நடந்திருக்கு. அப்ப என்ன மே வரைக்கும் கரண்ட் அஃபேர் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப மே வரைக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் என்ன ரிலேட்டட் டு வந்து என்ன அப்படின்னா டிஃபென்ஸ். அதை நம்ம என்ன பண்ணணும்னா ரீகலெக்ட் பண்ணணும். சரி, அடுத்து வாங்க. அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ப்ரீ மான்சூன் இன் ரெயின் சவுத் இந்தியா. அதாவது ஒண்ணு கிடையாது, மான்சூனுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மழை பெய்யும். அது ஒண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா மேங்கோ ஷவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மான்சூனுக்கு முன்னாடி பெய்யுற அந்த மழையால மாம்பழம் என்ன ஆகும் அப்படின்னா பழுக்கும். அதாவது இந்த மழை பெஞ்சதுனாலதான் பழுக்கும். இது வந்து இயற்கையில் நடக்கிறது. அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மேங்கோ ஷவர் சவுத் இந்தியா சைட் சொல்லுவாங்க. இதெல்லாமே ஃபண்டமெண்டல் ஈஸியான கொஸ்டின். அடுத்து ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க, சுகுமார் சென். இது என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் ரிலேட்டடா நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது பேசிக்கா லேர்ன் பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் சேர்மன் யாருன்னு சொல்லி லேர்ன் பண்ணிருப்போம். இப்ப இதுல எக்ஸ்ட்ரா என்னன்னா இப்ப கரண்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கொடுத்திருக்கேன், கைனேஷ் குமார். 26th சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. ஜஸ்ட் என்னன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கேட்டுட்டாங்க, ஸோ இப்ப இருக்கிற கேட்கலாம் அதுன்னு சொல்லிட்டு இதை வந்து நான் சொல்லியிருக்கேன். சரி, அடுத்தவங்க வேற எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எதை பேசிஸ்ல வந்து என்னன்னா கால்குலேட் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இவங்க தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இதுக்கு 3 பில்லர் வந்து எடுப்பாங்க. ஸோ 3 பில்லர் வந்து எடுப்பாங்க. ஒன்று ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அதனால இதுதான் ஆன்சர் வரும். அடுத்து தேர்ட் வார் ஆஃப் டெரைன் யார் யாருக்கு சண்டை நடந்தது. ஆக்சுவலி என்னன்னா இது மெடிவல் ஹிஸ்டரி இருந்து எடுத்திருக்காங்க. ஆனா அது எந்த இது ஏரியான்னு தெரியவே இல்லை. ரொம்ப கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின். ஏன்னா எல்துத்மிஷ்லாம் வந்து டெல்லி சுல்தானேட் மெடிவல் பீரியட் இவங்க ரிலேட்டடா வந்து நடந்த வார் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் அது வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா எந்த டிசீஸ்
புரோட்டோசோவால வந்து வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இது என்ன சயின்ஸ்ல பயாலஜி ரிலேட்டட் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துக்கேன். நான் பயாலஜி ஃபண்டமெண்டல் டீச் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஏரியால இருந்து கேட்பாங்க. அதாவது பாக்டீரியால வர நோய் என்ன, வைரஸால வர நோய் என்ன, ஃபங்கலால வர நோய் என்ன, புரோட்டோசோவால வர நோய் என்ன, இது வந்து கேட்பாங்க. புரோட்டோசோவால என்ன, மலேரியா வந்து வரும். இதுல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து மலேரியா தான். இதுக்கு ஒரு ஷார்ட் கட்டுமே நான் வந்து சொல்லியிருப்பேன். இந்த புரோட்டோசோவா என்னன்னா ப்ரோ அப்படின்னு எடுத்துக்கேன். இப்ப ஒருத்தவங்கள ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கலாம். ஏதாவது வந்து கேம்ல வரவங்கள ப்ரோ பிளேயர்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அவங்க ரொம்பவே வந்துன்னா எக்ஸ்பர்ட் அந்த மாதிரி மீன் ஆகுமா? அதே மாதிரி மலேரியாவை என்ன பண்ண சொல்லுவேன்னா மலை அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மலைனாவே அண்ணாமலை. அண்ணாமலை யார் நடிச்சா? சூப்பர் ஸ்டார். எதுக்காகனா சினிமாவோட நம்ம கனெக்ட் பண்ணி வச்சோம்னா மறக்க மாட்டோம். ஈஸியா வந்து என்னன்னா ரீக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதனாலதான் இனிமே என்னன்னா புரோட்டோசோவா அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு வந்து மலேரியா, மலைனா அண்ணாமலை, அண்ணாமலை சூப்பர் ஸ்டார். அவர் என்ன டாப் லெவல்ல இருக்கிற. அதனால இந்த ப்ரோனா டாப், இந்த இடத்துல வந்து சூப்பர் ஸ்டாரும் டாப் ஈக்குவேட் பண்றதுக்காக சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. யூனியன் லிஸ்ட்ல இருக்க சப்ஜெக்ட யார் வந்து லா மேக் பண்ணுவா? யூனியன் லிஸ்ட் யாரு? பார்லிமெண்ட் தான் மேக் பண்ண முடியும். ஸ்டேட் லிஸ்ட்னா நம்ம ஸ்டேட் வந்து மேக் பண்ண முடியும். அதே கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டும் பண்ண முடியும், யூனியனும் பண்ண முடியும்னு சொல்றது. அடுத்து மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது இந்தியாவுக்கும் எகிப்துக்கு நடக்கிற மிலிட்ரி எக்ஸசைஸ் கேட்டிருக்காங்க. இது எப்போதும் டிஃபென்ஸ்ல வந்து இந்த மாதிரி 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால ஞாபகத்துல வச்சு நான் இம்பார்ட்டன்ட் 2025 நடந்த வந்து மிலிட்ரி எக்ஸசைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தர்மா கார்டியன் இருக்கா? தர்மா கார்டியன் அப்படின்னாவே யாரோடனா ஜப்பான் கூட. இதுக்குமே நான் ஒரு ஷார்ட்கட்ஸ் வந்து சொல்லுவேன். அதாவது இந்த கார்டியன் எப்படின்னா நீங்க மார்வல் ஃபேனா இருந்தா உங்களுக்கு தெரியும். கார்டியன் ஆஃப் த கேலக்சின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மூவி இருக்கும். அதுல ஜப்பான் முக்கி அப்படின்னு ஒரு ஒரு பொண்ணு இருக்கும். சும்மா நான் இதுக்காக சொல்றேன். எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த கார்டியன் ஆஃப் த கேலக்சி அதுல வந்துன்னா ஒரு ஜப்பான்ல சைனீஸ் மாதிரி வந்து ஒரு பொண்ணு இருப்பாங்க. சும்மா கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன் சினிமாவோட. அடுத்து டெசர்ட் சைக்ளோன் வந்து எகிப்தோட. அடுத்து இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்றேன். வருணா வந்துன்னா பிரான்ஸோட. அதே மாதிரி சக்தி அப்படின்னு இருக்கும். அதுவுமே என்னன்னா பிரான்ஸ் கூட தான். அடுத்து இந்திரா வந்து ரஷ்யா கூட. டைகர் ட்ரிம்ப் வந்து யுஎஸ்ஏ கூட. அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா சிம்பெக்ஸ் இருக்கும். அதாவது சிங்கப்பூர் இந்தியா மல்டி பைலேட்ரல் எக்ஸசே அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சிங்கப்பூரோட. அடுத்து போல்டு குருச்சேத்ரா சிங்கப்பூரோட. அலிஸ்மான் வந்துன்னா ஆஸ்திரேலியா கூட. இந்தியா பிலிப்பைன்ஸ் வந்து பிலிப்பைன்ஸ் கூட. இம்பார்ட்டன்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். ஏன்னா அப்பவங்களை கேட்டாங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். சரி, அடுத்த கேள்வி வாங்கலாம். அடுத்து என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடா வந்து கேட்டிருக்காங்க. அதாவது மைக்ரோசாஃப்டோட ஷார்ட்கட்ஸ் கீ இருக்கும். அது ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. கொஞ்சம் ஈஸியானதான். கண்ட்ரோல்+N. எஸ் என்ன? சேவ் பண்றதுக்கு யூஸ் பண்றது. இந்த இதுல வந்து ஈஸியா கேட்டாங்க. பட் அப்கமிங்ல வந்து இதே மாதிரி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் ரிலேட்டடா இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட்ஸ் கீ எல்லாமே என்ன லேர்ன் பண்ணிக்கேன். கம்ப்ளீட்டா உங்களுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுக்கும்போது நான் வந்து டீச் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணிக்கலாம் நீங்க ரீக்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம். எதுக்கு இதை சொல்றேன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இந்த 12th லெவலுக்கு வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் வந்து அது கிடையாது. கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நீங்க லேர்ன் பண்ணி தான் ஆகணும். சரி, அடுத்து வாங்க. அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா கவாச் சேஃப்டி ஆப் வந்து இந்தியாவோட எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணாங்க? தெலுங்கானா லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து 78 கேனிஸ் பிலிம் ஃபெஸ்டிவல் எங்க நடந்ததுன்னு கேட்குறாங்க. இந்த 2 கொஸ்டினுமே என்னன்னா கரண்ட் அஃபேர் பேஸ்ட் கொஸ்டினா பிரான்ஸ்ல வந்து நடந்திருக்கும். எப்போ பாருங்க 2021. கரண்ட் அஃபேர்னு சொல்றதா எந்ததுல எடுத்துக்கிறேன்னு தெரியல. ஞாபகத்துல வச்சுங்க இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அடுத்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின். டெக்ஸ்டாப் லே அவுட் அப்பியர் ஆகிறதுக்கு எந்த ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது விண்டோஸ் ஷெல் ஒன்றும் கிடையாது. இந்த நம்மளோட கீபோர்ட்ல வந்து விண்டோஸ்னு சொல்லி வந்து ஒரு தனி ஒரு பட்டனே இருக்கும். இங்க இருக்கு பாருங்களேன். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், அந்த கம்ப்ளீட் வந்துன்னா லே அவுட் வந்து வரும். அப்ப என்ன 2 கேள்வி கம்ப்யூட்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 2மே என்ன ஷார்ட்கட்ஸ் கீ இருக்கலாம் கேட்டிருக்காங்க. இதே மாதிரிதான் கேட்பாங்களா அப்படின்னு தெரியல. பட் வேற மாதிரி கேட்கலாம். எல்லாமே நீங்க ப்ராப்பரா வந்து லேர்ன் பண்ணி தான் ஆகணும். எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா ஓகே எந்த டாபிக்ல கேட்கறாங்கன்னு உங்களால புரிஞ்சுக்கிற முடியல. இது ரிலேட்டட் என்ன பண்ணீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அப்கமிங் டேஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம். இப்போ இந்த பார்த்த கொஸ்டின் எல்லாமே நம்ம தமிழ்ல கொடுத்துருக்கேன். நம்ம தமிழ்ல எக்ஸாம் எழுதுறோம்னா ஜஸ்ட் ஒரு வாட்டி பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ரீட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ என்னன்னா நான் என்டிபிசி எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கேள்விகள் எல்லாமே வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி பிளேலிஸ்டா வச்சிருக்கேன். எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூடியூப்ல தான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி டைம் இருந்துச்சுன்னா நீங்க பார்த்துட்டு போங்க. கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்ல இருந்து என்னன்னா ரிப்பீட் ஆகுது. அதனாலதான் சொல்றேன். சில ஸ்டூடெண்ட் வந்து ஃபண்டமெண்டலுமே கொஞ்சம் வந்து கிளாரிட்டியா வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஜிஎஸ்க்கான கோர்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அது வந்து என்னன்னா மெம்பர்ஷிப் கண்டனா யூடியூப் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கேன்.
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 59 வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது நீங்கள் என்னைக்கு பே பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து 30 டேஸ் வரும். இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கூட இந்த வீடியோட கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.